குட்டீஸ், இன்னைக்கு இந்த செகண்ட் டேயோட 5 டே கிளப்புக்கு உங்களை வெல்கம் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே பிரின்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது தான் சிட்டி ஆஃப் ஃபெய்த். ஃபெய்த்னா விசுவாசம், நம்புறதா? எதை நம்புறது? இட்டர்னிட்டி காலேஜுக்கு போவாங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல. ஒரு சைன் போர்டு இல்ல, எங்க இருக்கிறோம்னு தெரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்குது பிரின்சி. ஆமா உமா, ஆனா இப்படிப்பட்ட நேரத்திலையும் நம்ம ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தா அவர் நமக்காக ஒரு வழியை ஓபன் பண்ணுவாரு. அப்படின்னா பிரின்சி, இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஃபெய்த். ஆமா குட்டீஸ், இன்னைக்கு நம்மளோட வேர்ட் அப் ஹேவ் ஃபெய்த். விசுவாசமா இரு. எங்க கூட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? ஹேவ் ஃபெய்த். விசுவாசமா இருன்னு சொல்ற. எப்படி விசுவாசமா இருக்கிறது? கண்ணு முன்னாடி ஒண்ணுமே இல்லையே. ஆமா உமா, அதுக்கு தான் நம்ம ஒருத்தரை பார்த்தா மட்டும்தான் நம்மளால விசுவாசமா இருக்க முடியும். அத பத்தி தான் இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்க போறோம். இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் சொல்வதை செய்திட்டதால் அற்புதங்கள் நான் பெற்றுக் கொண்டேன். அவர் சொல்வதை செய்திட்டதால் அற்புதங்கள் நான் பெற்றுக் கொண்டேன். அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், பரலோகம் நான் சென்றிடுவேன். அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், பரலோகம் நான் சென்றிடுவேன். பிரின்சி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவரை மட்டும்தான் பார்க்கணும், ப்ரெஷர் பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிறாம அவரை மட்டும் பார்த்து விசுவாசத்தோட இருக்கணும்னு. ஆமா குட்டீஸ், நீங்களும் உங்களோட ஸ்டடீஸா இருக்கலாம், நீங்க ஷைன் பண்ணணும்னு நினைக்கிற எந்த விஷயமானாலும் இருக்கலாம், அதுல முழுசா உங்க நம்பிக்கையை ஆண்டவர் மேல வச்சீங்கன்னா நீங்களும் விசுவாசத்தோட அடுத்தடுத்த ஸ்டெப் முன்னேற முடியும். பாட்டு இன்னொரு முறை கேட்போமா? இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் சொல்வதை செய்திட்டதால் அற்புதங்கள் நான் பெற்றுக் கொண்டேன். அவர் சொல்வதை செய்திட்டதால் அற்புதங்கள் நான் பெற்றுக் கொண்டேன். அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், பரலோகம் நான் சென்றிடுவேன். அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், பரலோகம் நான் சென்றிடுவேன். ஓகே பிரின்சி, அவரை பார்க்கணுங்கிறத கத்துக்கிட்டேன். ஆனா அவர் எப்படி பாக்குறது? அவருடைய பிள்ளைங்க அவரால மீட்கப்பட்டவங்களால தான் அவரை பார்க்க முடியும். அத பத்தி தான் இப்ப நம்மளும் ஒரு வசனம் கத்துக்க போறோம். அப்போ ஓகே, நானும் கத்துக்கிறேன். கத்து கொடுக்கறதுக்காக நம்ம அகஸ்டின் அண்ணன் வர்றாங்க. ஹலோ தம்பி தங்கச்சி, இந்த நாளில் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னு சொன்னா இங்கிருந்து அந்த பக்கம் போகிறதுக்காக. அப்போ போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டா நமக்கான சிக்னல் என்னது? ரெட் சிக்னல்லாம் இல்லை, கிரீன் சிக்னல் போட தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பக்கம் போக முடியும். அப்போ போக சொல்ல நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். சில சமயங்களில் சிக்னல் மீறி சில வண்டி கிராஸ் பண்ணி போயிடும். சில பேர் ஹெல்மெட் போடாமல் அவங்க என்ன பண்ண ரூல்ஸை பிரேக் பண்ணுவாங்க. இப்போ அவங்களெல்லாம் பார்த்து போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க? கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இது போல் நீங்கள் என்ன பண்ணீங்க, சிக்னல் கிராஸ் பண்ணிட்டீங்க, ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்களுக்கு மேலே கேஸ் போட சொல்லும், அவங்களுக்கான ஒரு ஃபைன் போடுவாங்க. சில பேருக்கு ஃபைன் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு ஃபைன் கம்மியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், உங்களால் காசு இப்போ கட்ட முடியலன்னா நீங்கள் பிறகு என்ன பண்ணலாம், ஆன்லைன்லேயோ இல்லை நீங்கள் கோர்ட்லேயோ போய் கட்டிக்கலாம். இதனால உங்களுக்கு நாங்கள் ஃபைன் போட்டு கொடுக்குறோம், நீங்கள் போய் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் தானே? அதே போல தான் இன்னைக்கு நீ நானும் கூட தப்பு செஞ்சுருக்கிறோம். அந்த தவறுலேருந்து நீ மீட்கப்படணும், அதுலேருந்து நீ தண்டனை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வசனத்தின் மூலயமா நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். தம்பி தங்கச்சி, என் கையில் ஒரு பொருள் இருக்குது. இது பேர் என்ன தெரியுமா? பைபிள். இந்த பைபிள் 2 பிரிவாக இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது புதிய ஏற்பாடுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. பாத்தியா? ஆமா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வத்தின்படியே
அவர்னா யாரு? அவருனா ஏசு கிறிஸ்து அப்படின்னு குறிக்கிறாங்க. கிருபையின் ஐஸ்வத்தின்படியே. அப்போ கிருபைன்னா என்னது? அன்பு, இரக்கம், கருணை அப்படி சொல்லுவாங்கல்ல. கிருபையின் ஐஸ்வத்தின்படியே நம்ம மேல விலையேற பெற்ற அன்பு என்ன பண்ண கருணை நம்ம மேல வைத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே. ஏசு சாமி எங்க ரத்தம் சிந்தினாங்க தெரியுமா? நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினாங்க. எதுக்காக? நீ நானு தவறு செஞ்சல, அந்த தவறுல இருந்து தண்டனை அனுபவிக்கூடாது. அவரு என்ன பண்ணாங்க? அந்த பாவத்துக்காக தண்டனை ஏத்துக்கிட்டாங்க. அப்போ ஏசு சாமி சில ரத்த சிந்தனால என்னுடைய பாவம் என்ன பண்ணுச்சு? மன்னிக்கப்பட்டுச்சு. அப்புறம் என்ன சொல்றாங்க? இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாத்தியா? ஸோ ஏசு கிறிஸ்து அவருடைய ரத்த சிந்தனால நம்ம பாவம் என்ன பண்ணுச்சு? மன்னிக்கப்பட்டது. ஒருவேளை உன் உள்ளத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட தம்பிய தங்கச்சியா இருப்பேன்னா, நீ கூட ஏசு சாமி என்ன பாவத்திலேருந்து மீட்டெடுத்தீங்களே, அதுக்காக நீ என்ன பண்ணலாம்? உங்களுக்கு நன்றி சொல்லலாம். ஒருவேளை இயேசுவை உன் உள்ளத்துல ஏத்துக்காத தம்பியே தங்கச்சியா இருப்புனா, நீ கூட அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தினால உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா, ஏசு சாமி நான் ஒரு பாவியான மனுஷன், என்னுடைய பாவத்துக்காக நீங்க சிலுவையில மரிச்சீங்க, அடக்க பண்ணப்பட்டீங்க, 3ஆம் நாள் உயிர்த்து இருந்தீங்க, என் உள்ளத்துல வாங்க, என்ன உங்களுடைய பிள்ளையா மாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன்னா, நீ யாருடைய பிள்ளையா மாறலாம்? இயேசுடைய பிள்ளையா மாறலாம். இப்போ மறுபடியும் உனக்காக ஒரு முறை வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. தம்பி தங்கச்சி, இந்த வெயில்ல பயங்கரமா தண்ணிதாக இருக்குல்ல, அப்போ யாருக்கெல்லாம் இதை பிடிக்கும்? இது என்ன தெரியுதா? இளநீர். இளநீர் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? அவங்கள என்ன பண்ண போறீங்க? என் கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்ல போறீங்க. எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. வெரி குட். இளநீர் பிடிச்சவங்களாம் என் கூட சேர்ந்து சொன்னீங்க. இப்போ இந்த சைட்ல இருந்து ஒரு பழம் வரப்போகுது. இது என்னது? ஆப்பிள் ஜூஸ் யாரெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? ஆஹா, நிறைய பேர் பிடிக்கும் போல இருக்கு. இப்போ அவங்களாம் என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க. யாருக்கெல்லாம் ஆப்பிள் ஜூஸ் பிடிக்குமோ அவங்களாம் இந்த வசனத்தை சேர்ந்து சொல்லலாமா? ஓகே, ரெடியா? எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. வெரி குட். ஆப்பிள் ஜூஸ் பிடிச்சவங்களால சேர்ந்து சொல்லிட்டீங்க. இப்போ இந்த சைடு ஒன்று வரப்போகுது. என்னது? ஆரஞ்சு ஜூஸ். ஓகே, ஆரஞ்சில் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? அந்த ஆரஞ்சு ஜூஸ் பிடிச்சவங்களாம் இப்போ என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க. ஓகே, சொல்லலாமா? ரெடியா? எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. வெரி குட். சூப்பரா சொல்லிட்டீங்க. ஆரஞ்சு ஜூஸ் பிடிச்சவங்கலாம். ஓகே தம்பி தங்கச்சி, இந்த வசனத்தை மறக்கக்கூடாது, நீங்க படிச்சுக்கணும். இதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணலாம்? சொல்லலாம். இப்ப புரிஞ்சுதாவுமா? இப்போ நல்லாவே புரிஞ்சது பிரின்சி. ஆமா, இனி அடுத்து வரப்போற ஸ்டோரியையும் கேளு, உனக்கு இன்னும் நல்லா புரியும். அதுக்காக தான் நம்ம வினோத்தனா வராங்க. ஸ்டோரி கேட்க நான் ரெடி குட்டீஸ். நீங்க ரெடியா? ஏன் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை? நம்ம அந்த தோட்டத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு பசிக்கும் போது தேவையான பழங்கள் நம்மளுக்கு இருந்தது, தண்ணி தாக எடுக்கும்போது ஆற்றிலேருந்து தண்ணி எடுத்து குடித்தோம். அவ்வளோ ஜாலியான வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம உண்மையாகவே பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணவனும் மனைவியும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? அப்படி என்ன அங்கே நடந்துச்சு? யார் அவங்க? அவங்கள குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் தோட்டம்னு சொன்னவனே நீங்கள் அவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். யார் அவங்க? வெரி குட். ஆதாம் ஏவாள். கடவுள் முதல்ல படைச்ச மனிதர்கள் ஆதாம் ஏவாள். இவர்களை படைச்சு கடவுள் அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தாரு. அப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சமைக்கணுன்ற வேலை இருந்திருக்காது. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் தோட்டத்தில் இருந்த பழங்களை பறித்து சாப்பிட்ருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தண்ணி வேணும்னும் போது அவங்க தோட்டத்தை சுற்றி நிறைய ஆறுகள் ஓடி இருந்திருக்கும். அந்த ஆற்றுலேருந்தே தண்ணி எடுத்து குடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஜாலியாக அந்த தோட்டத்தில் என்ஜாய்
பண்ணிட்டு கடவுளோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடவுளும் அவங்க கூட வந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல கடவுள் அவங்கள செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரு காரியத்தை அவங்க செஞ்சாங்க. உனக்கு தெரியுமா, பைபிள்ல அது பாவம்னு சொல்லியிருக்கு தம்பி தங்கச்சி. அவங்க அந்த காரியத்தை செஞ்சதுனால பாவம் இந்த உலகத்துக்குள்ள வந்தது. அது மாத்திரம் இல்லாம கடவுள் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரு சில காரியங்களை சொன்னாங்க. நீங்க இதுக்கப்புறம் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடாது, நீங்க இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகணும், நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வேர்வை சிந்தி தான் சாப்பிடணும். அது மாத்திரம் இல்ல, ஏவாள் உனக்கு குழந்தை பிறக்கும் போது வயிறு வலியை நான் அதிகமா உண்டு பண்ணுவேன், நீ மிகுந்த வேதனையோட தான் உனக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை கடவுள் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தண்டனையா கொடுத்து அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க. வெளியே போன ஆதாமும் ஏவாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் அவங்க வேர்வை சிந்தி தான் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஆதாம் ஏவாளும் அந்த சுகமான வாழ்க்கையை நினச்சி ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டிருப்பாங்க. இப்படியே அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கிற சமயத்தில் கடவுள் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சு. என்னது தெரியுமா? கடவுள் அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அந்த ஆண் குழந்தைய பெற்றெடுக்கும் போது 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க 2 பேரும் அந்த குழந்தையோட விரல்களெல்லாம் தொட்டு போட்டாங்க. அந்த குழந்தைய ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த குழந்தைக்கு காயின்னு பேர் வச்சாங்க. வெரி குட். அவங்களுக்கு பிறந்த அந்த காயின் மேலே அவங்க ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க. அதை விட அன்பை காயின் மேலே கடவுள் வச்சுருந்தாங்க. தம்பி தங்கச்சி, அந்த கடவுள் இன்னைக்கு உன்னையும் நேசிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? உன்னை படைச்சதே அவங்க தான். உன்னை மாத்திரம் இல்லை, நீ பார்க்குற மரம் செடி கொடிங்க எல்லாத்தையும் படைச்சதும் அவர் தான். அவர் படைச்ச எல்லாத்து மேலேயும் கடவுள் அன்பாக இருக்காங்க. அதை விட அதிகமான அன்பை கடவுள் ஊ மேலே வச்சுருக்காங்க. பைபிள் சொல்லுது, யோவான் 3:16 தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம்னா என்ன தெரியுமா? ரவுண்டா சுத்திட்டு இருக்குமே அதுவா? இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஊ மேலே ஏன் மேலேயோ கடவுள் ரொம்ப அன்புள்ளவரா இருந்தாரு. அந்த அன்புள்ள கடவுள் பரிசுத்தம் உள்ளவரும் கூட. பரிசுத்தம் உள்ளவர்னா என்ன தெரியுமா? ஒரே ஒரு சின்ன தப்பு கூட செய்யாத கடவுளா இருந்தாரு. அந்த கடவுள் வந்து காயினை நேசிச்சாரு. ஆதாம் ஏவாளை விட அதிகமா நேசிச்சாரு. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்த சமயத்துல அவங்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தையோட பேர் என்ன தெரியுமா? வெரி குட், ஆபேல். நீங்க எப்படி வளர்ந்து பெருசானவனே வேலைக்கு போவீங்களோ அதே போல இந்த காயின் ஆபேலும் வளர்ந்து பெருசானவனே வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா தம்பி தங்கச்சி? நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தட்டுமா? காயின், காயினோட ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? கா. ஸோ காயின் காய்கறிகளை பயிரிடுற வேலையை செஞ்சாங்க. ஆபேலோட ஃபர்ஸ்ட் வேர்ட் அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நீங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுட்டீங்களா? காயின் காய்கறி, ஆபேல் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க அநேக காரியங்களை கண்டு கொண்டாங்க. அவங்க வளரும் போதே கொஞ்சம் கொஞ்சமா அப்பா அம்மா கிட்ட ஆதாம் ஏவாள் கிட்டையும் கடவுளை குறித்து நிறைய காரியங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கணும். கடவுள் பற்றி ஆதாம் ஏவாளும் கூட அநேக காரியங்களை சொல்லியிருப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி அழகான ஒரு தோட்டத்தில் இருந்தோம், கடவுளுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செஞ்சோம், அதுக்கப்புறம் கடவுள் எங்களை அந்த தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புனாரு. வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஆடை பலி செலுத்தி அதோட ட்ரெஸ் எல்லாம் அதோட தோலெல்லாம் கூட எங்களுக்கு ட்ரெஸ்ஸாக கொடுத்தாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய காரியங்களை ஆதாமும் ஏவாளும் தன்னோட பிள்ளைகளாக இருந்த காயின் கிட்டையும் ஆபேல் கிட்டையும் சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. இப்படியே நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்தில் காயினுக்கும் ஆபேலுக்கும் ஒரு காரியம் தோன்றுச்சு. என்னது தெரியுமா? நம்ம ஏன் கடவுளுக்கு காணிக்க கொடுக்கக்கூடாது, நம்மளும் கடவுளுக்கு காணிக்க கொடுக்கலான்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணாங்க. ஆபேல் கடவுளுக்கு ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டான காரியத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவனோட மந்தையில் இருந்த நல்ல ஃபர்ஸ்ட் பார்ன் பேபி சொல்வல, புதுசாக பிறந்த குழந்தையில ஃபர்ஸ்ட் பிறந்த ஆட்டுக்குட்டியை எந்த பழுதும் இல்லாமல் நல்லா இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வந்து கடவுளுக்கு பலி செலுத்தினா. ஏன்னா அவன் நம்பிட்டு இருந்தான் கடவுள் இதன் மூலமா அவனோட பாவங்களை மன்னிப்பாங்க, இதுதான் கடவுளுக்கு பிடிச்சது இருந்ததுன்னு சொல்லி அவன் நம்பிட்டு இருந்தான். எனக்கு அன்பான தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீ இன்னைக்கு ஏசாமி ஏற்றுக்கொண்ட தம்பி தங்கச்சியா இருப்பனா, நீயும் அவருக்கு பிடிச்ச காரியத்தை செய்யறது மூலமா நீ அவரை நேசிக்கணும்ன்றத காண்பிக்கணும்னு சொல்லி கடவுள் விரும்புறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நீ செய்யறதுக்கு முன்னாடியும் நான் இதை செஞ்சா கடவுளுக்கு பிடிக்குமா, நான் இதை செய்யறது மூலமா கடவுள் சந்தோஷப்படுவாரா அப்படின்றத யோசிச்சு நீ செய்யக்கூடிய பிள்ளையா இருக்கணும். யோவான் 14:15 சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ ஏசப்பா உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட தம்பியா தங்கச்சியா இருப்பனா, கடவுளுக்கு பிடிச்சமான காரியத்தை செய்யறதன் மூலமா நீ உன்னோட அன்பை அவருக்கு என்ன பண்ணலாம், காண்பிக்கலாம். அன்னைக்கு ஆபேல் அவனோட காணிக்கையின் மூலமா கடவுளை எவ்வளோ நேசிக்கிறான்றத காண்பிச்சான்.
தம்பி தங்கச்சி. அதுக்கப்புறம் காயினுக்கும் ஆசை வந்துச்சு. காயினும் என்ன பண்ண தெரியுமா, அவனோட தோட்டத்தில் விளைஞ்ச ஒரு சில காரியங்களை கொண்டு வந்தான். ஆனால் கடவுளுக்கு பிடிச்சமான காரியத்தை செய்யறதுக்கு பதிலாக அவன் இஷ்டத்துக்கு அவனோட வழியில் அவனோட காரியங்களை என்ன பண்ணா செய்ய ஆரம்பித்தான். தம்பி தங்கச்சி, இது பேர் தான் பைபிளில் பாவம்னு சொல்லியிருக்கு. கடவுளுக்கு பிடிச்ச வழியில் நடக்காமல் நம்மளோட சொந்த வழியில் நடக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பாவம். சரியா? கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் பொய் சொல்கிறது, கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசுறது, அப்பா அம்மா பேச்சு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, இது எல்லாமே பாவம் தான். எக்ஸாம் நீ எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கொஸ்டின் மறந்துருச்சுன்னா உடனே பக்கத்தில் பார்த்து எழுதுறல, அது கூட பாவம் தம்பி தங்கச்சி. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடும் போது உன் டீம் ஜெயிக்கணும்னு சொல்கிறதுக்காக அவங்க கூட சீட் பண்ணுறல, பொய் சொல்கிறல, அது கூட பாவம் தான். இந்த மாதிரி பாவம் செய்கிறதுனால கடவுள்கிட்ட இருந்து இந்த பாவம் நம்மளை பிரித்து கஷ்டமான இடத்துல கொண்டு போய் விட்டுடுதான். அது மாத்திரம் இல்லை, நீ சொல்ல முடியுமா நான் இந்த பாவத்தை செஞ்சதில்லைன்னு? யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம பிறக்கும் போதே பாவம் செய்கின்ற குணாதிசயத்தோடு தான் பிறக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ரோமர் 3:23 கடவுளோட வார்த்தை சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லோரும் போது அது உன்னையும் குறிக்குது, என்னையும் குறிக்குது. நீயும் நானும் எப்படி கடவுளுக்கு பிடிச்ச வழியில் நடக்காமல் நம்மளுக்கு பிடிச்ச வழியில நடந்தமோ, அதே போல காயினனும் அன்னைக்கு கடவுளுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யாம அவரோட இஷ்டத்துக்கு அவருக்கு பிடிச்ச காரியங்களை செய்ய ஆரம்பிச்சார். அவர் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் எல்லாம் கடவுளுக்கு காணிக்கை எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. 2 பேரும் இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோட காணிக்கை கடவுள் அக்செப்ட் பண்ண போறாரு, யாரோட காணிக்கை இது பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கடவுள் ஆபேல் அண்ணனோட காணிக்கை அக்செப்ட் பண்ணிட்டாரு, காயினோட காணிக்கையை வேணான்னு ஒதுக்கிட்டாரு. இதை பார்த்தோன்னே காயின் அண்ணனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. எவ்வளவு தைரியம், கடவுள் ஏன் காணிக்கை போய் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, ஆபேல் காணிக்கை மட்டும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி காயினோட மூஞ்சி டெரரா மாறுச்சு. இது கடவுள் பார்த்து கண்டுபிடிச்சிட்டார். கடவுள் கேட்டாரு, ஏன் உன் மூஞ்சி சேஞ்ச் ஆகுது, ஏன் நீ இவ்வளோ கோவப்படுற, நல்லது செஞ்சா உனக்கு நல்லது நடக்கல, கெட்டது செஞ்சா பாவம் வாசப்படியில் படுத்திருக்குன்னு சொல்லி காயின் அவனோட தப்பை ரியலைஸ் பண்ணுன்னு சொல்லி கடவுள் அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனாலும் காயின் அவனோட தப்பை ரியலைஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. அவனோட தப்புலேயே அவன் என்ன பண்ணா மாட்டிக்கிட்டான். ஆனால் தம்பி தங்கச்சி ஒன்று அந்த பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து காப்பாற்றணும்னு சொல்லி கடவுள் ஒரு அருமையான திட்டத்தை வச்சிருந்தார். என்னது தெரியுமா? அவரோட சொந்த குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக இந்த பூமிக்கு அனுப்புனாரு. வந்த இயேசுசாமி உன்னை போல என்ன போல சாப்பிட்டாங்க, உன்னை போல என்ன போல தூங்குனாங்க. ஆனால் ஒரே ஒரு நாள் கூட நீ செஞ்ச தப்பையும் நான் செஞ்ச தப்பையும் அவர் செய்யவே இல்லை. தப்பே செய்யாத இயேசுசாமி இந்த பூமியில் வளர்ந்தாரு. அதுக்கப்புறம் கடைசியா நீ செஞ்ச தப்பையும் நான் செஞ்ச தப்பையும் அவர் ஏற்றுக்கிட்டாரு. நீ செஞ்ச தப்புக்கும் நான் செஞ்ச தப்புக்கும் உனக்கு எனக்கு என்னென்ன தண்டனை வரணுமோ அது எல்லாமே அவருக்கு வந்துச்சு. அவர் சிலுவையிலேயே எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டு நீ மறிக்க வேண்டிய இடத்துல உனக்கு பதிலாக அவர் மறிச்சார். அவரை கொண்டு போய் கல்லறையில் வச்சாங்க. 3ஆவது நாள் உயிரோடு வந்து இன்னைக்கும் உயிருள்ள இயேசுசாமியா இருக்கார். பைபிளில் போட்டிருக்கு 1 கொரிந்தியர் 15:3 கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெளிந்தார்னு சொல்லி உனக்கு எனக்கும் கடவுள் இப்படி ஒரு சான்ஸ் வச்சுருக்காங்க. உன்னோட பாவம் என்னோட பாவம் மன்னிக்கப்படணுன்றதுக்காக அன்னைக்கு காயினுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் காயின் அதை யூஸ் பண்ணவே இல்லை. காயின் அவனோட கோவத்திலேயே அவனோட இதிலே இருந்தான். ஒரு நாள் காயின் வெயிட் பண்ணிகிட்டே இருந்த சமயத்தில் ஆபேல் தனியாக மாட்டிக்கிட்டான் காயின் கிட்ட. இந்த சமயத்தில் காயின் ஆபேலை கொன்னுட்டான். இது கடவுளுக்கு தெரிஞ்சோடனே கடவுள் காயின் கிட்ட கேட்டாங்க, காயின் என்னாச்சு, ஆபேலோட ரத்தம் என்ன கூப்பிட்டுச்சு, ஆபேலை என்ன பண்ண, நான் என்ன அவனுக்கு காவலாளியா, அவன் எங்கே போனானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி காயின் ரிப்ளை வேற பண்ணாங்க கடவுளுக்கு. ஆனால் கடவுளுக்கு காயின் செஞ்ச எல்லா காரியமும் தெரிஞ்சதுனால கடவுள் காயினுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு. அவனோட தப்பு அவனை கடவுள்கிட்ட இருந்து பிரித்தது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட குடும்பத்துக்கிட்ட இருந்தும் பிரிச்சிச்சு. காயினை தனியாக கடவுள் அந்த குடும்பத்தை விட்டு அவரை விட்டு தூரம் அனுப்பிச்சிட்டாரு. தம்பி தங்கச்சி, காயின் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கெஞ்சினா, ஐயோ இவ்வளோ பெரிய தண்டனை என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லி காயினை நேசித்த கடவுள் காயினுக்கு அந்த தண்டனையிலிருந்து ஒரு தப்பித்துக்கிறதுக்கு சின்ன ஒரு ஆப்ஷனை கொடுத்தாரு. இதை பாரு காயின், நீ பயப்படாத, உன்னை கொல்றவங்க மேலே நான் பழி சுமப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காயினை யாரும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவன் மேலே ஒரு முத்திரையை வச்சுருந்தாங்க. அன்னைக்கு காயின் என்ன கடவுள் வச்சிருந்த அந்த பாவ மன்னிப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ அதை பெற்றுக்கொண்டு இருக்கியா? அப்படி இல்லைன்னு சொல்வேன்னா இதுதான் சரியான நேரம். நீ அந்த காயினனை போல மிஸ் பண்ணாமல் அந்த பாவ மன்னிப்பை இப்போ பெற்றுக்கொள்வியா? வேதம் சொல்லுது யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன தெரியுமா?
குமாரன்னா இயேசு கிறிஸ்து. அவர் மேலே யார் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கடவுள் நித்திய ஜீவனை தரதா வாக்கு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு உனக்கு அந்த நித்திய ஜீவன் வேணுமா? இன்னைக்கு உனக்கு அந்த பாவ மன்னிப்பு வேணுமா? நீயும் காயின் அண்ணன் போல மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்போ இன்னைக்கே ஜெபம் பண்ணி ஏசாமி கிட்ட கேட்பியா? ஒருவேளை அண்ணன் நான் ஏசாமி ஏற்றுக்கொண்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீ கேட்டியனா, வேதம் சொல்லுதில்ல, கடவுளுக்கு பிடிச்சமான காரியத்தை செய்யக்கூடிய பிள்ளையா இருக்கணும். நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி இந்த செஞ்சா கடவுளுக்கு பிடிக்குமான்றதை யோசிச்சு செய்யக்கூடிய பிள்ளையா இருக்கணும். நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கையை குப்பி கண்ணு முடிக்க. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இந்த நாள்லையும் யார் யாரெல்லாம் உண்மையா ஏசப்பா நானும் காயினன் போல பாவ மன்னிப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதை நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்தில்லைங்க, நீங்கள் என்னோட பாவத்துக்காக தான் மரிச்சு உயிரோட வந்தீங்க நம்புகிறேன், என் உள்ளத்தில் வாங்க என்னுடைய பிள்ளையா மாத்துங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்களோ அவங்க எல்லாரையும் யோவான் 3:36 படி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்தருளுங்க ஏசப்பா. உம்மை ஏற்றுக்கொண்ட தம்பி தங்கச்சிகளுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்குமான்னு யோசித்து உங்களுக்கு பிடிச்சமான காரியங்களையே அவங்க தொடர்ந்து செய்து அதன் மூலமாய் உங்கள் மேலே இருக்கிற அன்பை அவர்கள் வெளிக்காண்பிக்க கர்த்தர் உதவி செய்தருளுங்க. அப்படி ஆய்னி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வாவ், சூப்பர் பிரின்சி. நானும் ஆபிலன் போல முழுசா நம்பிக்கை வைக்க போறேன். ஆமா, அப்படியே நம்ம ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கூட பார்க்கலாம். அப்புறம் உமா, நம்ம நடந்து போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. சோ நம்ம நடந்து போயிட்டே பார்க்கலாமா? எதுக்கு ப்ரோ நிக்கிற? கிளம்பு. டேய் சிக்னல்ரா. நிக்க கூடாது, நீ கிளம்பு. டேய் சிக்னல் ரெட் கலர் எரியுது பாரு. அதெல்லாம் கண்ணெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம யாரு? டேய் கிளம்பு ப்ரோ. ரெட் இருந்தா நிக்கணும்டா, ஆரஞ்சு இருந்தா ரெடியா இருக்கணும்டா, கிரீன் போட்டாதான் மட்டும் தான்டா போகணும். நமக்கு இல்ல, நீ கிளம்பு. வண்டி எடு, வண்டி எடு. அப்படியா? வண்டி எடு, போ போ கிளம்பு. ஓலாலா ஓலாலா ப்ரோ, இதெல்லாம் ஓவர் ப்ரோ, மாத்து ப்ரோ. ஓலாலா ஓ வேமா வேமா போ ப்ரோ. ஓலாலா ஓ ப்ரோ ப்ரோ ஓலாலா. சிக்னல் 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 ப்ரோ ப்ரோ கிளம்பு ப்ரோ. டேய் சிக்னல்ரா. கேவனா. டேய் ரெட் எரியுது பாறா. பரவாயில்லை ப்ரோ, நீ கிளம்பு ப்ரோ, பாத்துக்கலாம். கிளம்பலாமா? யாரு ப்ரோ? கிளம்பு ப்ரோ அப்படின்ற. ஓகே கிளம்பு. ஓலாலா 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 ஓலாலா. சிக்னல் வருது, நிக்க நம்மள போயிட்டு இருக்கேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. சிக்னலை தாண்டி வர்றீங்களா? வண்டி நம்பர் என்ன? TN59. ப்ரோ லிஃப்ட் தேங்க்ஸ் ப்ரோ. ஏய் என்னது லிஃப்டா? உட்காரா ப்ரோ. போலீஸ் ப்ரோ. உன் பேச்சு கேட்டுதான்டா நிக்காம வந்தேன். இருறா தம்பி, ஹெல்மெட் போடாம வந்துருக்கீங்க. சார் சார் இந்த நம்பர் தானே? மூணு சிக்னல்ல நிப்பாட்டாம வந்திருக்கீங்க. ஹெல்மெட் இந்த இருக்கு சார், தேங்காய் எண்ணெய் தைச்சிருக்கேன்றதுனால போட முடியல சார். இந்த சாக்கு போக்குலாம் வேலை கிடையாது தம்பி. 3 சிக்னல், ரெட் சிக்னல் போட்டா வண்டி நிப்பாட்டு உங்களுக்கு தெரியாதா? ரூல்ஸை மீற தப்பு இல்லையா? நான் சொன்னேன் சார். ஃபைன் 500 ஃபைன். போலீஸை பார்த்தாதே மாஸ்க் மாட்டுவீங்க. ஃபைன் சளி பிடிச்சிருக்கு சார், அதான் சார். கூகுள் பே இருக்கா? இல்லை சார், ஃபோன் பே தான் சார். சரி எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஆமாம் சார், பிடிச்சா சார்? TN59. ஆமாம் சார் பாருறா. ஓகே சார், அனுப்பி விட்டீங்களா சார்? நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது சார். ஓகே பரவாயில்ல. சரி, இனிமேல் சிக்னலை ஃபாலோ பண்ணி போங்க. ரெட் சிக்னல் போட்டால் என்ன பண்ணணும்? நிற்கணும் சார், நிற்கணும். க்ரீன் சிக்னல் போட்டால் தான் போகணும். எல்லாம் அந்த சிக்னலை மீற வேலையாக வச்சுக்கிற கூடாது. ரூல்ஸ் வந்து உங்களுடைய நன்மைக்காக. அச்சோ, பார்த்தீங்களா தம்பி தங்கச்சி, இந்த அண்ணன்மார் 2 பேரும் சிக்னலை தாண்டி போய் மாட்டிக்கிட்டத. ஆமாம்ல, ஆண்டவர் கூட நம்ம பண்ணுற ப்ரேயருக்கு 3 விதமாக பதில் அளிக்கிறாங்க இல்லை? என்னென்ன? சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாரு? எஸ்ன்னு சொல்கிறாரு. சில நேரத்தில் என்ன பண்ணுறாரு? வெயிட்னு சொல்கிறாரு. சில நேரத்தில் நோன்னு சொல்கிறாரு. ஆனால் எஸ்ன்னு சொல்கிறப்போ நம்ம ரொம்ப என்ன பண்ணுறோம்? ஜாலியாக மூவ் பண்ணிடுறோம். ஆனால் வெயிட்னு சொல்லும் போதும் நோன்னு சொல்லும் போதும் ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம். இந்த அண்ணம்மா 2 பேரும் சிக்னலில் வெயிட் சொன்னதையும் நோ சொன்னதையும் தாண்டி போய் மாட்டிக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சு? போலீஸ் அவங்கள பிடிச்சாங்க.
என்றைக்குமே ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது எந்த ஆபத்தும் வராமல் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிடுவார், எல்லாவற்றிலையும் காப்பாற்றுவார். நீ பண்ணுற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அதை அவர் எஸ் சொன்னாலும் நீ ஹாப்பியாக எடுத்துக்கணும், வெயிட் அண்ட் நோ சொன்னாலும் என்ன பண்ணிக்கணும், ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கணும். அதை தாண்டி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் ஆபத்து தம்பி தங்கச்சி. ஸோ நீ என்ன பண்ணணும், இனிமேல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கணும். வாவ் பிரின்சி, இட்டர்னிட்டி போறதுக்கு அவர் தான் ஒரே வழிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் நம்மளை இட்டர்னிட்டிக்கு கொண்டு போகும். இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் விசுவாசத்தை பற்றி கற்றுக்கொண்டோம். அதே போல் எப்பொழுதும் உங்கள் மேலே விசுவாசமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஓகே குட்டீஸ், மறுபடியுமா நாளைக்கு இந்த ஜேர்னியில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுவோம். ஃப்ரம் பிரின்சி அண்ட் ஓமா, பாய்.